ஹாய், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முந்தா நாள் அமாவாசைங்க, சரிங்களா? அந்த அமாவாசைக்கு நான் வந்து திண்டுக்கல் பக்கத்தில் ஒட்டஞ்சத்திரம்னு ஒரு ஊர், ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் கணக்கம்பட்டின்னு ஒரு சமாதி சாமி இருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறது, சிவசமாதி சாமி. அவங்கள்ட்ட போனால் எல்லாமே வேண்டுதல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்கன்ட்டு நானும் எப்போயுமே போவேன். ஏன்னா நாங்கள் பக்கம் தானே, எங்கள் ஊர் பக்கங்கிறனால நான் எப்போயுமே அமாவாசைக்கு பகல் டயத்தில் போய்ட்டு வந்துடுவேன். இந்த டைம் என்ன பண்ணேன், குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நைட் டயத்தில் போய் ஒரு நாள் நைட்டு அங்கே தங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்கே போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சரியான கூட்டங்க, வேறு லெவலு கூட்டம், சொல்ல முடியாத அளவுக்கு. இந்த வீடியோவுமே இப்போ நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செய்து வந்து கூட்டத்துகளுக்குள்ளே, அதாவது கோயிலுக்கு குளத்துக்கு போங்க வேண்டாம்லாம் சொல்ல, அங்கே கூட்டமாக இருக்குது, நம்ம கூட்டம் இருக்கும் இல்லைன்னு நம்ம பார்த்துலாம் போக முடியாது. அங்கே போகிற இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வெளியிலே இருந்து சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக சாமி கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு வந்துடலாம். நம்ம அவங்க மண்ணை தொட்டுட்டாலே அவங்களுக்கு தெரியும், சரிங்களா, நம்ம வந்திருக்கோம் வரலைங்கிறது. அது வந்து அவங்க பக்கத்தில் போய் நின்று தான் சாமி கும்பிட்டுட்டு வரணுங்கிறது கிடையாது. ஏன் இந்த இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நான் இங்கே வந்து 2 மணி நேரங்க நேற்று கூட்டத்தில். குழந்தைங்க, வயசானவங்களாம் அவ்வளோ வேதனை. யாருக்காவது ஏதாவது ஆயிருமோன்னு கூட ஒரு நிமிஷம் பயந்துட்டேனால, அந்த அளவுக்கு கூட்ட நெரிச்சல், ஒன்றோட ஒன்று போட்டு தள்ளி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரங்க. 2 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் கூட்டம் தாங்க அந்த இடி இடித்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ரீயாக வந்து ஒவ்வொருத்தர் ஒரு ஆளுக்கு பின்னாடி போயிட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் தான். அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த இதை பிடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ கூட்டம், அவ்வளோ நெரிச்சல். அந்த அரை மணி நேரம் தான், 20 நிமிஷம். அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ கதறினாங்க தெரியுங்களா? அதனால் தயவு செய்து கோயில் குளத்துக்கு கன்சீவாக இருக்கிறவங்க, குழந்தைய கூட்டிகிட்டு போகிறவங்கலாம் தயவு செய்து நான் சொல்கிறேன், கூட்டத்துக்குள்ள குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அவஸ்தைப்படாதீங்க. நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்ட நஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம வேண்டுதல் வைக்கிறதுக்கு போகிறோம். அந்த கஷ்டத்தில் போய் நம்ம குழந்தைங்களையும் போட்டு ரொம்ப வாட்டி வதைக்காதீங்க. ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் போங்க, சாமி கும்பிடுங்க, வாங்க. கூட்டமாக இருக்கிற டயத்தில் போகணும்னு உங்களுக்கு மனசுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் மட்டும் தனிமையாக இருக்கிறப்ப நீங்கள் உங்கள் வீட்டுக்காரி இவங்க மட்டும் தனிமையாக போய் சாமியை கும்பிட்டுட்டு ஃப்ரீயாக வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. ஏன்னா நம்ம வந்து பெரியவங்க, நம்மளால முடியும் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல போய் நம்ம வேண்டுதல் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். ஆனால் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களையும் நம்மளால் இது பண்ண முடியாமல் அந்த இடத்துல போய் நாளைக்கு வந்து முடியலை அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே அவ்வளோ பதட்டம், அவ்வளோ ஒரு பயம். எல்லா கோயில்லையுமே, எந்த கோயிலுக்கு போனாலும் இப்போலாம் கூட்டம் செம்மையாக இருக்குங்க. நான் 2-3 கோயில் இந்த இதை பார்த்துட்டேன்.